ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொற்கள், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தாங்க. எது வந்தாலும் வாழ்க்கைய அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கிற மனப்பக்குவம் படைச்சவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு ஜென்ம குரு வரும் சித்திரை 28 மே 11 ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் 1:20 மணி வாக்கில் ரிஷபத்தில் இருக்கும் குரு மிதுனத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கிறது. ஜென்ம குரு வந்தா சொல்லணுமா, அலைச்சல் திருச்சல் தான், அவஸ்தைகள் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நல்லதா சொல்றதுக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்கிற ஒரு ராசியா இதை சொல்லலாம். ஆனா குருவோட பார்வைகள் இருக்கு இல்லையா, அந்த குருவோட பார்வைகள் தான் உங்களுக்கு மருந்து தர ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா உத்தியோகத்துல அலைச்சல் திருச்சல் அதிகமாகும், ஆதாயம் குறையும். அதே சமயம் ஒரு முயற்சியில முடிகிற வேலை பல முயற்சிகள்லயும் இழுத்தடிக்கிற சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும். அப்போ நிச்சயமா அந்த ஜென்ம குருவுடைய உபாதைய நீங்க அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா குரு தன்னுடைய விசேஷ பார்வையால உங்களுடைய 5ஆம் இடத்தையும், உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தையும், உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்கறது விசேஷம்ன்றார். குரு இருக்கிற இடத்தை காட்டிலும் குரு பார்க்கிற இடங்கள் விசேஷம். குரு பார்க்க கோடி புண்ணியம் இல்லையா? அப்போ உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு போராட்டங்கள் இருந்தாலும், அலைச்சல் திருச்சல்கள் இருந்தாலும், இறுதி வெற்றி உங்களுக்கு தான். அந்த இறுதி வெற்றிய அது உறுதி பண்ணுது. அதே நேரம் பாக்கியஸ்தானத்துல உள்ள சனியையும் ராகுவையும் பார்க்கறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கறதுக்கு குரு தயாரா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய தொழிலதிபதியும் அவர் ஆனதுனால உங்களுக்கு நிச்சயமா அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கதான் செய்யும். உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்க கிட்ட நீங்க நம்பிக்கையோட செயல்படலாம். உங்களுக்கு ஒருபோதும் அவங்க எதிராக போக மாட்டாங்க. அதே நேரம் மேலதிகாரிகளுடைய தொல்லை உங்களுக்கு இருக்கு. அவங்களுடைய அணுகுமுறை உங்களுக்கு எரிச்சல் கொடுக்கும், அல்லது அவங்களுடைய அதிகாரங்கள் உங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கலாம். உங்களுக்கு சீனியர் கேட்டகரியில இருக்கவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படக்கூடிய நேரம் தான். வெளிநாட்டுல பணிபுரிகிற உத்தியோகஸ்தலா இருந்தா அவங்க கூடுதல் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கடல் கடந்து பிரயாணம் செய்யற வியாபாரிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆதாயங்கள் அதிகமா கிடைக்கக்கூடிய குரு பயிற்சி தான். மருத்துவம், ரசாயனம், இரும்பு, கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஆலயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதுக்கப்புறம் ஜவுளி, கல்வி நிலையம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இதுலெல்லாம் உங்களுக்கு யோகங்கள் கூடிக்கிட்டே இருக்கும். நல்ல லாபங்களும் கிடைக்கும். ஆனா நீங்க எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னா, லாபத்துல இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப லாபத்துல இழப்பு ஏற்படக்கூடாதுன்னா நீங்க கூடுதல் கவனத்தோட நீங்க இருக்கணும். அடிக்கடி ஞாபக மறதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதனால நீங்க கூடுதல் கவனத்தோட அதுல செயல்படணும். அதே சமயம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு ஆக்கப்பூர்வமா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஜென்ம குரு நேரா மனைவி ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல்கள் ஏற்படும். இருந்தாலும் அது கேந்திராதிபத்திய தோஷம் பெறதுனால கருத்து வேறுபாடுகளும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை தவிர்க்க இயலாது. மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமணம் கை கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சொல்லலாம். மிதுன ராசியை சேர்ந்த குடும்பமாக நீங்கள் இருந்தா நிச்சயமா வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு தான் சொல்லணும். இந்த சுபகாரியங்கள் அக்டோபர் நவம்பர்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அக்டோபர் நவம்பர்ல கூடுதலா உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால குடும்பத்துல சந்தோஷம் கூடும். குழந்தைகள் சீரும் சிறப்புமா இருப்பாங்க. உங்களுக்கு உடல் உஷ்ணம், தலைவலி, இனம் புரியாத எலும்பு வலிகள் இதெல்லாம் தோன்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. தாயோடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டே ஆகணும். தந்தையோட உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். இதுல சொல்லப்பட்டிருக்கிற கெடுபலங்கள்லாம் உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்துகிட்டு இருந்தா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கெடுபலங்களை அப்படியே குறைச்சிக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு கெடுதலான திசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமா கூடுதல் கெடுதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால கவனத்தோட நீங்க குரு பரிகாரம் செஞ்சுக்கிறதும், குரு பெயர்ச்சிக்கு உரிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு சங்கல்பம் பண்ணிக்கிறதும் மிகுந்த விசேஷத்தை கொடுக்கும். ஏன்னா ஜென்ம குரு இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லதுதான். இந்த குரு பெயர்ச்சி காலம் பலனை நீங்க அதிகரிச்சுக்கிறதுக்கு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், புவனேஸ்வரி அம்மன், திருப்பதி வெங்கடாஜலபதி. நன்றி, வணக்கம்.